வெல்கம் டு கான்செப்ட் லேப். இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாஸ்டிட். தே ஆர் ஸ்மால் பாடிஸ் ஃபவுண்ட் ஃப்ரீ இன் சைட்டோபிளாசம். இது வந்து பிளாஸ்டிட்ங்கிறது ஸ்மால் பாடிஸாக சைட்டோபிளாசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆப்சென்ட் இன் பாக்டீரியா, ஃபங்கி அண்ட் ஆல்கி. தே ஆர் 2 types. 2 டைப் இருக்குது. பிளாஸ்டிடில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் குரோமோபிளாஸ்ட் அண்ட் லியூகோபிளாஸ்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட், இட் இஸ் அ பிக்மெண்ட். இட் மே பி ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ். குரோமோபிளாஸ்ட்டுங்கிறது ஒரு நிறமி. பிக்மெண்ட்னா நிறமின்னு அர்த்தம், நிறத்தை கொடுக்கறது, அதுதான் பிக்மெண்ட்டுங்கிறது. இது வந்து எதில் இன்வால்வ் ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்குல்ல, அதில் இன்வால்வ் ஆகும். அதுதான் குரோமோபிளாஸ்ட்ங்கிறது. எக்ஸாம்பிள் குளோரோபிளாஸ்ட், ஃபீனோபிளாஸ்ட், ப்ளூ கிரீன் குரோமோபிளாஸ்ட். அடுத்த டைப் லியூகோபிளாஸ்ட். தே ஆர் கலர்லெஸ். இதில் வந்து கலர் இருக்காது. இது கலர் உள்ளதுக்கு என்ன பேர்? குரோமோபிளாஸ்ட். கலர் இல்லாததுக்கு லியூகோபிளாஸ்ட். எக்ஸாம்பிள் கரோட்டினாய்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ குரோமோபிளாஸ்ட் பற்றி பார்ப்போம். அதில் குளோரோபிளாஸ்ட். They have pigment chlorophyll A and B are called chloroplast. Chlorophyll A and B pigment present ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு என்னது? chloroplast அப்படின்னு பேர். They found in green algae. அடுத்தது phenoplast. They have fucoxanthin which absorb light and transfer energy of chloroplast found in ப்ளூ க்ரீன் ஆல்கே. ப்ளூ க்ரீன் ஆல்கையில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது இது என்ன பண்ணும்? லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எனர்ஜியாக அதில் கன்வெர்ட் பண்ணி தரும் நம்மளுக்கு. அடுத்து ரோடோபிளாஸ்ட். இட் ஹாவ் ஃபைகோஎரித்ரின் அண்ட் ஃபவுண்ட் இன் ரெட் ஆல்கே. ரெட் ஆல்கேயில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் என்ன இருக்கும்? ஃபைகோஎரித்ரின் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது ப்ளூ க்ரீன் குரோமோபிளாஸ்ட். இட் ஹாவ் ஃபைகோசைனின், குளோரோஃபில் ஏ அண்ட் கரோட்டினாய்ட்ஸ். தே ஃபவுண்ட் இன் ப்ளூ க்ரீன் ஆல்கி. ப்ளூ க்ரீன் ஆல்கேயில் இந்த ஃபைகோசைனின், குளோரோஃபில் ஏ அண்ட் கரோட்டினாய்டு வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும். அடுத்து Leucoplast. Plastid without pigment are called leucoplast. They found in embryonic and sexual cell in plants. இது வந்து பிக்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதில் இருக்குன்னா எம்ப்ரியோனிக் அண்ட் செக்ஸுவல் செல் இன் பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Leucoplast which function in storage of starch are called amyloplast. லியூகோபிளாஸ்டில் என்ன நடக்கும்னா, இந்த ஸ்டார்ச்சை வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? அமைலோபிளாஸ்ட். அடுத்தது லியூகோபிளாஸ்ட் which function in storage of oil is called எலியோபிளாஸ்ட். ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுன்னா அதுக்கு பேர் எலியோபிளாஸ்ட். அடுத்தது புரோட்டீனை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு ஏலியோரன் பிளாஸ்ட். அடுத்தது ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல், ஓவியாய்ட் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. சைஸ் வந்து 4 to 6 μm இன் டயாமீட்டர். திக்னஸ் வந்து 1 to 3 μm. நம்பர் ஸ்மால் algae have single chloroplast. Cell have 20 to 40. Distribution evenly distributed throughout the cytoplasm. Cytoplasm ஃபுல்லாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். they found near to cell wall or nucleus. நியூக்ளியஸில் இருக்கும், இல்லை செல் வால்கிட்ட இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். மூமெண்ட்டு ஹையர் பிளான்ட் மூவ் passively with streaming movement of cytoplasm. சைட்டோபிளாசத்தில் மூவ் ஆகிட்டுருக்கும். independent active movement in form of contraction and amoeboid movement. கண்ட்ராக்ஷன்னா இந்த சுருங்கி விரிகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கண்ட்ராக்ஷனுங்கிறது. கண்ட்ராக்ஷன் அண்ட் அமீபியாய்டு மூமெண்ட் மூலயமா என்ன ஆகும்? அது அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே
சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்தது கெமிக்கல் காம்போசிஷன். புரோட்டீன் வந்து இதில் 35 to 55% இருக்கும். லிப்பிட் 20 to 30%, குளோரோஃபில் 9%, கரோட்டினாய்ட் 4.5%, RNA 3 to 4%, DNA 0.5%, mineral 0.2%. Chloroplasts have 3 types of photosynthetic pigment: chlorophyll, carotenoid, phycopyridine. குளோரோபிளாஸ்டில் 3 டைப் இருக்குது. 3 டைப் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் குளோரோஃபில், கரோட்டினாய்ட், ஃபைகோபிலினின். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குளோரோபிளாஸ்ட் பார்க்க போகிறோம். அதோட கெமிக்கல் காம்போசிஷன். In higher plants contain 35 to 55% protein. Protein வந்து 35 to 55% present ஆயிருக்கும். 20 to 30% lipid present ஆயிருக்கும். 9% chlorophyll, 4.5% carotenoid and 2 to 3% nucleic acid present ஆயிருக்கும். Chlorophyll has a tetraphyral structure and consists of a hydrophilic head and a hydrophobic tail. Head is made up of a Mg atom surrounded by 4 pyrrolic nuclei. இதோட ஸ்ட்ரக்சர். மேலே இருக்கிறது தான் அவுட்டர் மெம்பரேன், உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்பரேன். அடுத்தது இதில் வந்து இந்த ஒவ்வொரு டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தைலகாய்ட்ஸ் சொல்லுவோம். அந்த தைலகாய்ட்ஸ்லாம் சேர்ந்தது தான் கிரானாங்கிறது. அடுத்தது இந்த டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரோமாங்கிறது. அடுத்து இந்த இன்னர் மெம்பரேனுக்கும் அவுட்டர் மெம்பரேனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்கு பேர் பெரிப்ளாஸ்டியல் ஸ்பேஸ். அடுத்து 2 கிரானாவுக்கு இடையில இருக்கிற அந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருனா இன்டர்கிரானா ஆர் ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்னு பேர். இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இட் கண்டெயின் 2 membrane, inner and outer membrane. Between the membrane space is called periplastial space. The inner membrane contain stroma with soluble enzyme. Inner membrane வந்து என்ன கண்டெயின் பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரோமா இருக்கும். இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கும்? என்சைம்ஸ், சாலிபிள் என்சைம்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். In higher plants, stroma contain small cylindrical structure called a grana. அதான் இங்கே பார்த்தோம் இல்லையா, சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் கிரானான்னு பேர். டொபாக்கோ குளோரோபிளாஸ்ட் 40 to 80 கிரானா ப்ரெசண்ட். டொபாக்கோவில் இருக்கிற இந்த குளோரோபிளாஸ்டில் எவ்வளோ இருக்கும்? கிரானா 40 to 80 கிரானா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 10 to 100 கிரானா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஈச் கிரானம் contain disc shaped membrane sac called thylakoids. ஒவ்வொரு கிரானாவும் டிஸ்க் ஷேப் மெம்பரேனால் சரௌண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன? தைலகாய்ட்ஸ் அப்படின்னு பேர். Region of the thylakoids membrane in contact with each other are known as stacked region, while others are unstacked region. The grana are interconnected by network tubules called intergrana or stroma lamella. 2 கிரானாவுக்கு இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன் நெட்வொர்க் டியூபுலுக்கு என்ன பேருனா ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்னு பேர். Single thylakoid called stroma thylakoids. Electron dense bodies called globuli are found in stroma. அந்த ஸ்ட்ரோமாவில் இருக்கிற அந்த எலக்ட்ரான் டென்ஸ் பாடிஸ்க்கு என்ன பேர்னா குளோபுலி அப்படின்னு பேர். It have two membrane types, outer and inner. The inner membrane is impermeable to molecules. இம்பர்மியபிள்னா உள்ளே வந்து ஊடுருவ முடியாது, அதுதான் இன்னர் மெம்பரேனோட வேலை. ஃபோட்டோஸ் எது தேவையோ தேவையான மாலிகுல்ஸை மட்டும் என்ன பண்ணும்? உள்ளே
விடும். photosynthesis take place in thylakoid membrane. photosynthesis எங்கே take place ஆகும்? thylakoid membraneல தான் நம்மளுக்கு take place ஆகும். Light energy is used for splitting water to oxygen, reduction of NADP and phosphorylation of ADP and resulting product NADPH and ATP. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் வர்றது நம்மளுக்கு. அந்த லைட் எனர்ஜி வந்து என்ன ஆகும்? ஸ்ப்ளிட் ஆகி வாட்டர்லேருந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஆக்சிஜன் ரிடக்ஷன் ஆஃப் NADP அண்ட் பாஸ்போரிலேஷன் ஆஃப் ADP வந்து நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ATP நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோட்டோசிந்தசிஸோட அந்த கடைசி ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ATP கிடைக்கும். இது வந்து தைலகாய்ட்ஸில் நடக்கும். அடுத்து தைலகாய்ட் மெம்பரேன் contain two photosystem, PS2 and PS1. PSங்கிறது என்னது? photosystem அப்படிங்கிறத PSன்னு சொல்கிறோம். Each PS contain 300 primary absorbing or antenna chlorophyll complex and 1 reaction center molecules. ஒவ்வொரு PSலையும் 300 primary absorbing or antenna chlorophyll complex வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஒரு ரியாக்ஷன் சென்டர் மாலிகுல் வந்து அதில் இருக்கும். த ரியாக்ஷன் சென்டர் மாலிகுல் ஆஃப் PS2 இஸ் டிசிக்னேட்டட் P680 அண்ட் PS1 P700. இது ரெண்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரியாக்ஷன் சென்டர். த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தைலகாய்ட் மெம்பரேன் கவர்ட் பை லார்ஜ் பார்ட்டிக்கல் அண்ட் ஸ்மால் 2 nm particles are the molecule of coupling factors. 2 nm particles வந்து coupling factor னு சொல்கிறோம். They are components of the ATP synthesizing enzyme system. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.